பீரியட்ஸ் டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலி, பீரியட்ஸ் அந்த 3 நாள் 4 நாள் 5 நாள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஃபஸ்ட் டே செகண்ட் டே பயங்கரமான வலி, வலி மாத்திரை போட்டுட்டு படுக்க வேண்டியதாக இருக்குது. காலேஜ் ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டியதாக இருக்குது. இல்லை ஒர்க்கிங் உமன் ஒர்க்குக்கு போக முடியாதபடி இருக்குது. அப்படின்ற மாதிரி பீரியட்ஸ்னால் பெயின் இருக்கிறவங்களுக்கு சில எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். பீரியட்ஸ் டயத்தில் வர்ற ஸ்டொமக் பெயின் நிறைய பேர்த்துக்கு வருது. இருந்தாலும் அது ஒன்றும் ரொம்ப நார்மல்லாம் கிடையாது. அப்படி வரக்கூடாது. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் மேபி மைல்டு பெயின் வரலாம். அந்த டூ மச் பெயின் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்கள் உடம்பில் ஒன்றும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம், கால்சியம் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஹார்மோன்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு லேக் ஆஃப் மசில் ஸ்ட்ரென்த்து எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினாலேயும் வந்திருக்கலாம். ஸோ அதனால் சில எக்ஸசைஸ் அதுக்குன்னு சொல்லித்தரேன். எல்லாமே படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ். இப்போ நான் படுத்துட்டு செஞ்சு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சும்மாவே ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படிங்கிறப்போ பீரியட்ஸ் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த வயிற்று வலினால். ஸோ அதனால் அதை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்படி படுத்துட்டு 1ன்னு சொல்லி வயிறு வரைக்கும் மூச்சு இழுக்கிறது, 7 என்ற வரைக்கும் வச்சுருக்கிறது, அப்புறம் 9 என்ற வரைக்கும் வெளியில் விடுறது. 1ன்னு சொல்லி 7 என்ற வரைக்கும் உள்ளே இழுக்கிறது, 7 என்ற வரைக்கும் வச்சுருக்கிறது, 9 என்ற வரைக்கும் வெளியில் அனுப்புறது. அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 கவுண்ட் வந்து உள்ளே பொறுமையாக வயிறு வரைக்கும் பொறுமையாக மெதுவாக இழுத்துட்டு போகிறது. அடுத்த 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணி வைக்கிறது. அடுத்த 9 கவுண்ட் வந்து வெளியில் விடுறது. ஓகேங்களா? இப்போ நான் விரலில் காட்டுறேன், இப்போ பார்த்துக்கோங்க. ஏழு கவுண்ட் வயிறு வரைக்கும் இழுத்தேன், 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணேன், 9 கவுண்ட் வெளியில் விட்டேன். இதுக்கு பேர் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங். திரும்ப 2, 3, ஓகே. 3 தடவை செஞ்சு காட்டியிருக்கேன். ஏன் 7 என்ற வரைக்கும் உள்ள, 7 என்ற வரைக்கும் ஹோல்டு, 9 என்ற வரைக்கும் வெளியிலன்னா, பிகாஸ் அந்த ரெசிடியல் வால்யூம்னு லங்ஸில் வந்து கெட்ட காற்று இருக்கும், அது வெளியில் போகிறதுக்காக. அது இப்போது உள்ள லங் வால்யூமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸு. அது ஒரு தடவை மட்டும் செஞ்சு காட்டுறேன். 9 என்ற வரைக்கும் உள்ளே இழுக்கணும், 9 என்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணணும், 7 என்ற வரைக்கும் மட்டும் வெளியில் விடணும். இன்ஹலேஷன் ஆர் இன்ஸ்பிரேஷன் 9 கவுண்ட்ஸ், ஹோல்டு 9 கவுண்ட்ஸ், எக்ஸ்பிரேஷன் 7 கவுண்ட்ஸ். இது ஏன் இப்படின்னா, லங்கோட வால்யூம் லங்னா நுரையீரலோட காற்றோட வால்யூம் அதிகப்படுத்துறதுக்காக. அப்படி அதிகப்படுத்தினா ரிலாக்ஸ் ஆகும், நம்மளுக்கு நல்லது. இப்போ பார்த்துக்கோங்க. ஒம்பது என்ற வரைக்கும் உள்ள, 9 என்ற வரைக்கும் ஹோல்டு, 7 என்ற வரைக்கும் வெளியில். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இப்போது அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாம். அதாவது ஹாஃப் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இப்படி செவுரில் இப்படி வச்சுட்டு, அதாவது ஃபுல் பட்டர்ஃப்ளைனா அப்படி வேணாம், இந்த மசில் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகணும். பட் ஹாஃப் பட்டர்ஃப்ளை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி
இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப இப்படி கொண்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ திரும்ப காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் வந்து நல்லா இப்படி வரணும். இப்போ 10 என்ற வரைக்கும் வச்சா ஃப்ரீ எக்ஸசைஸ், ஆக்டிவ் எக்ஸசைஸ். இப்போது 30 என்ற வரைக்கும் வைக்கிறோம். 1 2 ஸ்ட்ரெச் ஆகுது இந்த மசில்ஸ் எல்லாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகேங்களா? ஹாஃப் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். ஆக்சுவலாக ஃபுல் பட்டர்ஃப்ளைனால் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி. பட் இது உங்களுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு இடத்துல லைட்டாக வச்சுக்கிட்டு ஆஃப் பட்டர்ஃப்ளை, இல்லை லெஃப்ட் காலை வச்சுட்டு ரைட்டு, இந்த மாதிரி பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும். அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணும். இது போக இது மாதிரி பீரியட்ஸ் பெயினை குறைக்க எக்கச்சக்க எக்ஸசைஸ் இருக்குது. அது வேணும்னு நினச்சா ஷூராக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.